2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் யாருடன் கூட்டணி? உண்மையை போட்டுவிடுத்த பிரசாந்த் கிஷோர் அதிர்ச்சியில் இபிஎஸ். நடிகர் விஜய் தொடங்கிய தாவேகா கட்சியின் 2ஆம் ஆண்டு விழாவில் 2026 தேர்தல் தனித்து போட்டியிட விஜய் முடிவு செய்துள்ளதாக பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி அமைக்க விரும்பினாலும் தாவேகா விரும்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். மேலும் மாநாட்டு நடத்தி பொதுமக்களிடையே பெருமளவு வரவேற்பும் பெற்றிருந்தார். இந்நிலையில்தான் 2026 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அப்படி தாவேகா போட்டியிடும் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அதிமுக குறித்து மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய் விமர்சிக்காதது பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அது மட்டுமில்லாமல் தாவேகா தலைவர் விஜய் போகும் இடமெல்லாம் ஆளும் திமுகவை மட்டுமே விமர்சிப்பதில் குறியாக இருந்தார். அதே நேரத்தில் அதிமுகவும் விஜய் குறித்து விமர்சிக்காமல் இருந்தது பெருமளவு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை மையமாக கொண்டு கட்சி பணிகளில் தாவேகா தலைவர் விஜய் தீவிரம் காட்டி வருகிறார். திமுகவை வீழ்த்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை தாவேகா இறக்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் தாவேகா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் தாவேகாவில் வியூக வகுப்பாளராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்துள்ளார். இவர்கள் ஏற்கனவே திமுகவுக்கு வேலை செய்தவர்கள் என்பதால் அவர்களது பலம் பலவீனம் என்பதும் இவர்களுக்கு தெரியும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சென்னை மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள போர் பாயிண்ட் எனப்படும் தனியார் சொகுசு விடுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய போது, என்னை பொறுத்தவரை விஜய் ஒரு தலைவர் அல்ல, ஆனால் தமிழ்நாட்டின் நம்பிக்கை அவர். அதேபோல் தாவேகாவை நான் அரசியல் கட்சியாக பார்க்கவில்லை, அதனை ஒரு புதிய அரசியல் இயக்கமாக பார்க்கிறேன். விஜய் தலைமையிலான தாவேகா அந்த மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரும் என்று நம்பிக்கை உள்ளது. இந்நிலையில் பிரபல தனியார் டிவி சேனலுக்கு பேட்டியளித்த பிரசாந்த் கிஷோர் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் தனித்து போட்டியிட வேண்டும் என்பதே விஜயின் முடிவு என்றும் போட்டுடைத்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெருமளவு சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.